இன்று தவக்காலத்தின் 5ஆம் வாரம். இன்றைய வாசகங்கள் அனைத்தும் உயிர்ப்பு, நம்பிக்கை, புதுவாழ்வு போன்ற பல்வேறு கருத்துக்களை நமக்கு முன்வைக்கிறது. உலர்ந்த எலும்புகளுக்கு தன் உயிர் மூச்சால் வாழ்வு கொடுத்த இறைவன், நான் உங்களை அப்படியே விட்டுவிட மாட்டேன், உங்களை உங்களுடைய கல்லறைகளிலிருந்து எழுப்பி உங்கள் சொந்த நாட்டிலே குடியமர்த்துவேன். மேலும் இறந்த லாசருக்காக இயேசு கண்ணீர் சிந்தி அழுததோடு மட்டுமல்லாது அனைவரும் காண உயிர் கொடுக்கிறார். நமது வாழ்விலும் இது போன்ற உயிரற்ற சூழல்கள் நடைபெறுகின்றன. நாடுகளுக்கிடையே போர், வன்முறை, பொருளாதார நெருக்கடி, மனச்சோர்வு, தோல்விகள், நோய் போன்ற பல்வேறு சுமைகள் நம்மையும் நம் நாட்டையும் உருவிழக்கச் செய்கின்றன. ஆனால் இயேசு கூறுகிறார், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பிலும் வாழ்வார். தவக்காலத்தின் 5ஆம் வாரத்தில் பயணிக்கின்ற நாம் இயேசுவின் பாடுகள், மரணம் இவற்றை மட்டும் சிந்திப்பதோடு அல்லாது, சாவை அழித்து வெற்றி வீரராய் மாட்சியோடு உயிர் பெற்று எழுந்ததைப் போன்று நாமும் எழ வேண்டும். மரியா மார்த்தாவின் துன்பத்தில் துணை நின்று இறை வல்லமையை வெளிப்படச் செய்த இயேசு நமது வாழ்வில் வரும் அனைத்து கடினமான தருணங்களிலும் நம்மோடு நடப்பார். நமக்கு வழியாக, ஒளியாக, வாழ்வாக இருந்து வாழ்விப்பார் என்ற நம்பிக்கையில் இணைவோம் புதுவாழ்வின் வழியில். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார், ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். இறைவனின் குலமே, இயேசுவின் உள்ளமே, இறைவனின் குலமே, இயேசுவின் உள்ளமே, இதய அமைதி இனிதே அடைய இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் தம் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார், ஆவலாய் தம் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க இறை மக்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, இன்று தவக்காலத்தின் 5ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இன்னும் சில நாட்களில் உயிர்ப்பு பெருவிழாவை நாம் எதிர்கொள்ள இருக்கின்றோம். நமது வாழ்வு முழுவதுமே உயிர்ப்பை நோக்கியதாக, விண்ணகத்தை நோக்கியதாக இருக்கின்றது. இந்த தவக்காலத்தில் அதற்காக செய்யப்படும் ஜெபம், தவம், ஒருத்தல்,
மேலும் நற்காரியங்கள் அனைத்துமே விண்ணகத்தை நோக்கியதாக, உயிர்ப்பை நோக்கியதாக இருக்கிறது. அதுதான் கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரின் கடமையாக இருக்கின்றது. கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய பார்வையை விண்ணகத்தை நோக்கியதாக, உயிர்ப்பை நோக்கியதாக இருக்க வேண்டும் என்று இயேசுவும் விருப்பப்படுகின்றார். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்று சொன்ன அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உயிர்த்தெழுதலுக்கு, அந்த பயணத்திற்கு தடையாக இருக்கின்ற பாவங்களுக்காக தொடக்கத்திலே மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம் திருமகன் உலகை அன்பு செய்து சாவுக்கு தம்மையே கையளித்தார். உமது உதவியால் அதே அன்பில் நாங்களும் விரைந்து முன்னேறிச் செல்ல அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறைவசனங்கள் 12 முதல் 14 முடிய. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். உங்களை உங்கள் கல்லறைகளினின்று மேலே கொண்டு வருவேன். உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். அப்போது என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்களை நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடி அமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது, மீட்பும் உள்ளது. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது, மீட்பும் உள்ளது. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவிசாய் தருளும்.
விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது, மீட்பும் உள்ளது. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது, மீட்பும் உள்ளது. ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது, மீட்பும் உள்ளது. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது, மீட்பும் உள்ளது. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன், என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது, மீட்பும் உள்ளது. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது, மீட்பும் உள்ளது. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரவேலரை மீட்பவர் அவரே. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது, மீட்பும் உள்ளது. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது, மீட்பும் உள்ளது. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, 8 11 வரை உள்ள இறைவசனங்கள். சகோதர சகோதரிகளே, ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிக்கொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியவர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுக்குள் உயிராயிருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுள் குடிக்கொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரே உங்களுள் குடிக்கொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
சென்றார். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 11 இறைவசனங்கள் 1 முதல் 45 வரை. அக்காலத்தில் பெத்தானியாவில் வாழ்ந்து வந்த லாசர் என்னும் ஒருவர் நோயுற்றிருந்தார். அவ்வூரில்தான் மரியாவும் அவருடைய சகோதரியான மார்த்தாவும் வாழ்ந்து வந்தனர். இந்த மரியாதான் ஆண்டவர் மேல் நறுமணத் தைலம் பூசி தமது கூந்தலால் அவரின் காலடிகளை துடைத்தவர். நோயிற்றிருந்த லாசர் இவருடைய சகோதரர். லாசரின் சகோதரிகள் இயேசுவிடம் ஆள் அனுப்பி, ஆண்டவரே, உம் நண்பன் நோயிற்றிருக்கிறான் என்று தெரிவித்தார்கள். அவர் இதை கேட்டு, இந்நோய் சாவில் போய் முடியாது, கடவுளின் மாட்சி விளங்கவே இவன் நோயுற்றான், இதனால் மானிட மகனும் மாட்சி பெறுவார் என்றார். மார்த்தாவிடமும் அவருடைய சகோதரியான மரியாவிடமும் லாசரிடமும் இயேசு அன்பு கொண்டிருந்தார். லாசர் நோயுற்றிருந்ததை கேள்விப்பட்ட பிறகு தாம் இருந்த இடத்தில் இன்னும் 2 நாள் அவர் தங்கியிருந்தார். பின்னர் தம் சீடரிடம், மீண்டும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்று கூறினார். அவருடைய சீடர்கள் அவரிடம், ரபி, இப்போதுதானே யூதர்கள் உம்மேல் கல்லெறிய முயன்றார்கள், மீண்டும் அங்கு போகிறீரா என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, பகலுக்கு 12 மணி நேரம் உண்டு அல்லவா? பகலில் நடப்பவர் இடறி விழுவதில்லை, ஏனெனில் பகல் ஒளியில் பார்க்க முடிகிறது. ஆனால் இரவில் நடப்பவர் இடறி விழுவார், ஏனெனில் அப்போது ஒளி இல்லை என்றார். இவ்வாறு கூறிய பின், நம் நண்பன் லாசர் தூங்குகிறான், நான் அவனை எழுப்புவதற்காக போகிறேன் என்றார். அவருடைய சீடர் அவரிடம், ஆண்டவரே, அவர் தூங்கினால் நலமடைவார் என்றனர். இயேசு அவருடைய சாவை குறிப்பிட்டே இவ்வாறு சொன்னார். வெறும் தூக்கத்தையே அவர் குறிப்பிட்டதாக அவர்கள் நினைத்தார்கள். அப்போது இயேசு அவர்களிடம், லாசர் இறந்துவிட்டான் என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டு, நான் அங்கு இல்லாமல் போனது பற்றி உங்கள் பொருட்டு மகிழ்கின்றேன், ஏனெனில் நீங்கள் என்னை நம்புவதற்கு இது ஒரு வாய்ப்பாகிறது. அவனிடம் போவோம் வாருங்கள் என்றார். திதிம் எனும் தோமா தம் உடன் சீடரிடம், நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்றார். இயேசு அங்கு வந்தபோது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 4 நாள் ஆகியிருந்தது. பெத்தானியா எருசலேமுக்கு அருகில் ஏறக்குறைய 3 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. சகோதரர் இறந்ததால் மார்த்தா, மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர். இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டிலிருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். இவ்வாறு சொன்னபின் மார்த்தா தம் சகோதரியான மரியாவை கூப்பிடச் சென்றார். அவரிடம், போதகர் வந்துவிட்டார், உன்னை அழைக்கின்றார் என்று காதோடு காதாய் சொன்னார். இதை கேட்டதும் மரியா விரைந்தெழுந்து இயேசுவிடம் சென்றார். இயேசு அதுவரையிலும் ஊருக்குள் வரவில்லை. மார்த்தா தம்மை சந்தித்த இடத்திலேயே இன்னும் இருந்தார்.
வீட்டில் மரியாவுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் அவர் விரைந்தெழுந்து வெளியே செல்வதைக் கண்டு அவர் அழுவதற்காக கல்லறைக்கு போகிறார் என்று எண்ணி அவர் பின்னே சென்றார்கள். இயேசு இருந்த இடத்திற்கு மரியா வந்து அவரை கண்டதும் அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்றார். மரியா அழுவதையும் அவரோடு வந்த யூதர்கள் அழுவதையும் கண்டபோது இயேசு உள்ளம் குமுறி கலங்கி, அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். அப்போது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். அதை கண்ட யூதர்கள், பாருங்கள், லாசர் மேல் இவருக்கு எத்துணை அன்பு என்று பேசிக்கொண்டார்கள். ஆனால் அவர்களுள் சிலர், பார்வையற்றவருக்கு பார்வையளித்த இவரை சாகாமல் இருக்க செய்ய இயலவில்லையா என்று கேட்டனர். இயேசு மீண்டும் உள்ளம் குமுறியவராய் கல்லறைக்கு அருகில் சென்றார். அது ஒரு குகை. அதை ஒரு கல் மூடியிருந்தது. கல்லை அகற்றிவிடுங்கள் என்றார் இயேசு. இறந்து போனவரின் சகோதரியான மார்த்தா அவரிடம், ஆண்டவரே, 4 நாள் ஆயிற்று, நாற்றம் அடிக்குமே என்றார். இயேசு அவரிடம், நீர் நம்பினால் கடவுளின் மாட்சிமையை காண்பாய் என நான் உன்னிடம் கூறவில்லையா என்று கேட்டார். அப்போது அவர்கள் கல்லை அகற்றினார்கள். இயேசு அண்ணாந்து பார்த்து, தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். நீர் எப்போதும் என் வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிறீர் என்பது எனக்கு தெரியும். எனினும் நீரே என்னை அனுப்பினீர் என்று சூழ்ந்து நிற்கும் இக்கூட்டம் நம்பும் பொருட்டே இப்படி சொன்னேன் என்று கூறினார். இவ்வாறு சொன்னபின் இயேசு உரத்த குரலில், லாசரே, வெளியே வா என்று கூப்பிட்டார். இறந்தவர் உயிரோடு வெளியே வந்தார். அவருடைய கால்களும் கைகளும் துணியால் சுற்றப்பட்டிருந்தன. முகத்தில் துணி சுற்றப்பட்டிருந்தது. கட்டுகளை அவிழ்த்து அவனை போக விடுங்கள் என்று இயேசு அவர்களிடம் கூறினார். மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததைக் கண்டு அவரை நம்பினர். ஆண்டவரின் நல்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்மிக்கரை மக்களே, இன்றைய ஒரு நெடிய நற்செய்தி வாசகத்தை வாசிக்க கேட்டோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் லாசர் உயிர் பெற்று எழுகின்றார் என்பதை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். லாசர் உயிர் பெற்று எழும் பொழுது அங்கே மார்த்தா அல்லது மரியா, யூதர்கள் அனைவரும் அந்த காட்சியை கண்டார்கள் சீடர்களோடு. அதற்கு முன்னால் நடந்த நிகழ்வு என்னவென்றால், அவர்கள் யாரும் அதை நம்பவில்லை அல்லது பாதி நம்பினார்கள். அவர் உயிர்த்தெழுவார் என்று யாருமே நம்பவில்லை. இயேசுவும் கடவுளின் வல்லமை, கடவுளின் மாட்சி இவர்களுக்கு தெரியட்டும், வெளிப்படட்டும் என்று சொல்லி இந்த புதுமையை நிகழ்த்துகின்றார். மறு வாழ்வை தருகின்றார். 2ஆம் வாழ்வை அவருக்கு தருகின்றார். அதனால் அத்தகைய வாழ்வோடு கடவுளின் மாட்சி, கடவுளின் வல்லமை மற்றவர்களுக்கும் தெரிய வருகிறது. அன்புமிக்க இறைமக்களே, லாசர் என்ற இந்த சொல்லுக்கு எலியாசர் என்ற எபிரேய சொல்லிலிருந்து வந்த அந்த சொல் லாசர். அதற்கு கடவுளே எனக்கு உதவி என்று பொருள், கடவுளே எனக்கு சகாயம் என்று பொருள் லாசர் என்ற சொல்லுக்கு. அந்த லாசர் என்ற சொல்லை நாம் ஏற்கனவே பல இடங்களில் கேள்விப்பட்டிருப்போம். தமிழகத்தில் குறிப்பாக தமிழக புனிதர் தேவசகாயம் என்பதை கேள்விப்பட்டிருப்போம். தேவசகாயம் அவருடைய உண்மையான பெயர் லாசர். ஆகவே லாசர் என்பது கடவுளே எனக்கு உதவி, கடவுளே எனக்கு சகாயம் என்று பொருள்படும்படியாக அந்த பெயர் இருக்கிறது. மேலும் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்த்தோம், கல்லறையில் இருந்தது லாசர் என்று பார்த்தோம். ஆனால் இந்த நற்செய்தியில் பலர் இன்னும் கல்லறையில் இருந்து கொண்டிருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். முதலாவது சீடர்கள். இயேசு இப்படி சொன்னவுடன் சீடர்கள் நம்பவில்லை அல்லது ஒரு அரை மனதோடு அங்கே இருந்தார்கள். இயேசுவின் மீது நம்பிக்கை இல்லாத பொழுது அவர்களும் கல்லறையில் இருந்தார்கள். அதேபோல் யூதர்கள் நம்பவே இல்லை. அவரை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று எத்தனைக்கிறார்கள். இயேசுவை, அவர் செய்த புதுமைகளை, அவரை எப்பொழுதுமே நம்பியவர்களாக இல்லை. அடுத்து மரியா, மார்த்தா, லாசரின் சகோதரிகள். அவர்களும்
மீண்டும் மீண்டும் முழுமையாக இயேசுவை நம்பவில்லை. இப்படியாக சீடர்கள், யூதர்கள், மரியா, மார்த்தா எல்லோருமே முழுமையாக நம்பாமல் கல்லறையில் இருந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு கடவுளின் மாட்சியை வெளிப்படுத்தும் பொருட்டு இத்தகைய புதுமையை செய்கின்றார். லாசர் எப்படி உயிர்த்தெழுந்தாரோ, மறுவாழ்வு பெற்றாரோ, அதை போல கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் மறுவாழ்வு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்று சொல்லுகின்றார். நீங்கள் ஊன் இயல்பினால் பாவங்கள் செய்திருந்தாலும் கிறிஸ்து உங்களில் குடிகொண்டிருந்தால் உங்களுடைய சாகும் தருவாயில் இருக்கின்ற அல்லது சாவின் உடன்பட்டிருக்கின்ற உங்கள் உடல் உயிர்த்தெழும் என்ற நம்பிக்கையை இன்றைய வாசகங்களில் அவர் சொல்லுகின்றார். இத்தகைய மேன்மைமிக்க உயிர்த்தெழுதலில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? நாம் இயேசுவை போல மற்றவர்களுக்கு மறுவாழ்வை தர வேண்டும், உயிர்ப்பை தர வேண்டும். கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும், உயிர்த்தெழுதலை நம்பும் கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு மறுவாழ்வை அளிப்பவர்களாக, புதிய வாழ்வை தருபவர்களாக, இரண்டாம் வாழ்வை தருபவர்களாக வாழ வேண்டும் என்றுதான் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகின்றது. உங்கள் அனைவருக்கும் புனித மாக்சிமில்லியன் கோல்பே என்ற புனிதரை பற்றி உங்களுக்கு தெரியும். மாக்சிமில்லியன் கோல்பே போலந்து நாட்டில் ஒரு பிரான்சிஸ்கன் சபை குரு. அவர் 1894 ஆண்டு முதல் 1941 ஆண்டு வரை வாழ்ந்தவர். அவர் ஒரு மறைப்பணியாளர். அவர் ஜப்பான் நாட்டிலும் கூட மறைப்பணி செய்திருக்கின்றார். 1930 முதல் 36 வரை ஏறக்குறைய 6 ஆண்டுகள் அங்கே பணி செய்து துறவியர் இல்லத்தை, மடத்தை அவர் அங்கே உருவாக்கினார். அங்கே சில நேரங்களில் 1936 ஆண்டு உடல் நலமின்மையால் மீண்டும் போலந்து நாட்டிற்கு வருகின்றார். அப்பொழுது அந்த நேரத்திலே ஹிட்லர் அவர் ஜெர்மனியிலே ஆட்சி புரிந்தார். நாசி படைகளால் எல்லா நாடுகளையும் அவர் சூழ்ந்து கொண்டிருந்தார். அவருடைய கொடும் கரம் போலந்து பகுதிகளிலும் நீண்டது. அப்பொழுது இந்த நாசி படை அல்லது ஹிட்லரின் ஆட்சியை குறை கூறி ஒரு மறையுரை நிகழ்த்தும் பொழுது அதை கேள்விப்பட்ட ஹிட்லர், அவருடைய படைகள் அவரை கைது செய்தார்கள். ஏறக்குறைய 1941 ஆண்டு பிப்ரவரி மாதம் அவரை கைது செய்து வார்ஷா நகரத்திலே சிறையில் அடைக்கப்பட்டார். மீண்டும் மே மாதத்திலே அவர் அவுஷ்விட்ஸ் என்ற இடத்திலே மீண்டும் கொண்டு வரப்பட்டு அங்கே சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த சிறையில் அடைத்திருந்தாலும் அவர் ஜெபம் செய்வது, ஜெபமாலை சொல்வது, அங்கிருக்கின்ற கைதிகளுக்கு இயேசுவை பற்றி, விவிலியத்தை பற்றி பகிர்ந்து கொள்வது, அவர்களுக்காக ஜெபிப்பது, அவர்களுக்கு பாவ சங்கீர்த்தனம், ஒப்புரவு அருட்சாதனம் தருவது, மறைவாக திருப்பலி நிறைவேற்றுவது என்பதை செய்து வந்தார். அப்பொழுது ஒரு நாள் பிளாக் 14, அதாவது அறை எண் 14 அறையில் இருந்த ஒருவர் தப்பி விடுகின்றார். அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப், வதை முகாமிலிருந்து தப்பித்து ஓடி விடுகின்றார். அப்பொழுது அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரி கார்ல் ஃப்ரிட்ஸ் என்பவர் இதை தப்பிக்க யார் உதவினார்கள் என்று தேடி பார்த்து ஒரு 10 பேரை அவர் கண்டுபிடிக்கின்றார். அந்த 10 பேரையும் அவர்கள் பங்கர் என்று சொல்கின்றவை பதுங்குகுழியில் அடைத்து வைத்து உணவில்லாமல், தண்ணீர் இல்லாமல், காற்று புகாமல் அவர்கள் இறந்து விடுவார்கள். அத்தகைய பங்கர்களை அடைக்க வேண்டும் நாளைக்கு என்று உத்தரவிடுகின்றார். அதிலே அந்த 10 பேரிலே ஒருவர் பிரான்சிஸ்கு ஜியோனெஸ்க் என்பவர். ஆங்கிலத்திலே பிரான்சிஸ் என்று சொல்லுவார்கள். அந்த பிரான்சிஸ் என்பவரும் அந்த 10 பேரிலே ஒருவர். அப்பொழுது அந்த இரவு முழுவதும் அழுது கொண்டு, எனக்கு மனைவி மற்றும் குழந்தைகள் இருக்கிறார்கள், அவர்கள் என்ன செய்வார்கள், எனது குடும்பம், இன்னும் உறவினர்கள், இவர்கள் என் வழியாகத்தான் அவர்களுக்கு வாழ்வு இருக்கிறது, அவர்களால் என்ன செய்ய முடியும் என்று அழுது கொண்டு பிதற்றிக்கொண்டு அந்த இரவு முழுவதும் என்ன செய்வதென்று தெரியாமல் பேசிக்கொண்டே இருக்கிறான். அப்பொழுது இதை கேள்விப்பட்ட மாக்சிமில்லியன் கோல்பே அவரிடம் வந்து, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் உங்களுக்காக நான் அந்த சிறைக்கு செல்கின்றேன் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது அந்த பிரான்சிஸ், இது முடியுமா, இது இயலுமா என்று கேட்கிறார். நான் கேட்டு பார்க்கிறேன் என்று சொல்லி அந்த பாதுகாப்பு அதிகாரி கார்ல் ஃப்ரிட்ஸிடம் சென்று, நான் பிரான்சிஸ்க்காக நான் அந்த சிறைக்கு செல்கின்றேன், ஏனென்று சொன்னால் அவருக்கு மனைவி, குழந்தைகள், உறவினர்கள் இவரை நம்பிதான் இருக்கிறார்கள், ஆகவே இவரை நாம் சாக கையளித்தால் அந்த குடும்பமே அழிந்துவிடும் என்று கெஞ்சி கேட்கின்றார். அப்பொழுது தயக்கத்துடன்
அந்த கார்ல் ஃப்ரிட்ஸ் என்ற பாதுகாப்பு அதிகாரி மாக்சிமிலியன் கோல்பேவை அனுமதிக்கின்றார். அப்பொழுது அந்த மீதி இருந்த 9 பேரோடு மாக்சிமிலியன் கோல்பேவும் செல்லுகின்றார் அந்த சிறைக்கு. அந்த சிறை பங்கர் என்று சொல்லக்கூடிய குழியில் அமைக்கப்பட்ட அந்த சிறை. உணவு கிடையாது, தண்ணீர் கிடையாது, எந்த காற்றும் புகாது, மேலும் எந்தவித உடையும் எல்லா உடையும் கழற்றி விட்டார்கள். ஆடையின்றி அந்த 10 பேரையும் அங்கே அடைக்கின்றார்கள். அப்பொழுதும் கூட அவர் ஜெபமாலை ஜெபித்து கொண்டு, ஜெபம் செய்து கொண்டு, மேலும் அங்கிருந்தவர்களுக்காக ஜெபித்து கொண்டு, அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லிக்கொண்டே அவர் அங்கே இருந்தார். ஒவ்வொரு நாளாக ஒருவராக உணவில்லாமல், தண்ணீர் இல்லாமல், காற்றில்லாமல் இறந்து கொண்டே இருந்தார்கள். 10 நாட்களுக்கு மேலாகியும் மாக்சிமிலியன் கோல்பே இறக்கவில்லை. அமர்ந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருந்தார். இந்த பாதுகாப்பு அதிகாரி என்ன செய்வதென்று தெரியாமல், இனிமேல் பொறுக்க முடியாது, விஷ ஊசி போட்டு அவரை கொலை செய்யுங்கள் என்று மருத்துவரை அனுப்புகின்றார். அப்பொழுது அந்த மருத்துவர் விஷ ஊசியோடு செல்லும் பொழுதும் கூட அவரது கையை மேலே உயர்த்தி இதோ என்று சொல்லி அந்த விஷ ஊசியை ஏந்தி கொள்கின்றார். அங்கே அப்பொழுது இறந்து போகின்றார் ஜெபித்த வண்ணம். அன்புள்ள இறை மக்களே, அந்த பிரான்சிஸ் என்ற அந்த கைதி அதன் பிறகு அந்த சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு 1999 வரை உயிர் வாழ்ந்தார். 1941 ஆகஸ்ட் மாதம் 14ஆம் நாள் மாக்சிமிலியன் கோல்பே இறந்து போகிறார். அதன் பிறகு 1999 வரை அவர் உயிர் வாழ்கின்றார். உயிர் வாழ்ந்து 1982ஆம் ஆண்டு அவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கும் பொழுது அதற்கு சாட்சியாக திக்காண்டில் இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் உலகெங்கும் சென்று நான் இறந்து போயிருக்க வேண்டியது, எனக்கு வாழ்வு தந்தவர் மாக்சிமிலியன் கோல்பே, எனக்கு புதிய வாழ்வை கையளித்தவர் கோல்பே, எனக்கு ஒரு புதிய வாழ்வு, புதிய நம்பிக்கையை கொடுத்தது மாக்சிமிலியன் கோல்பே என்று சொல்லுகின்றார். நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை என்று இயேசு சொல்லியிருப்பதை நடைமுறையில் அவர் வாழ்ந்து காட்டியவர் மாக்சிமிலியன் கோல்பே. அன்புள்ள இறை மக்களே, இந்த புனிதரின் வாழ்வை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் இறந்து போகிறேன் என்பதற்காக அவர் கவலைப்படவில்லை. நான் இன்னொருவருக்கு வாழ்வு கொடுக்கிறேன் என்பதற்காக மகிழ்ச்சி அடைகின்றார். தன்னுடைய நலனை மட்டுமல்ல, பிறரின் நலனுக்காக அவருக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய வாழ்வை இழந்தார். அத்தகைய ஒரு கிறிஸ்தவர்களாக அதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்து நாம் மற்றவர்களுக்கு வாழ்வளிப்பவர்களாக இருக்க வேண்டும். இந்த நற்செய்தியில் பார்த்தோம், லாசர் உயிர் பெற்றார் இயேசுவின் வழியாக என்று பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் இயேசு யாயீரின் மகள் மற்றும் நயீன் நகரத்து இளைஞன் என்று மற்றவர்களுக்கு உயிர் கொடுத்து அவருக்கு 2ஆம் வாழ்வை தருகின்றார். புதிய வாழ்வை தந்து இனிமேல் பாவம் செய்யாமல் வாழுங்கள் என்று அவர் கட்டளையிடுகின்றார். அத்தகைய ஒரு உன்னதமான வாழ்வை வாழ கிறிஸ்தவர்கள் இந்த தவக்காலத்திலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மாக்சிமிலியன் கோல்பை போல, அன்னை தெரசா போல, இன்னும் மற்ற புனிதர்களைப் போல எப்படி மற்றவர்களுக்கு வாழ்வளித்து தன் உயிரே போனாலும் மற்றவர்களுக்காக வாழ்வளிக்க இங்கே வாழ்ந்து மடிந்தார்களோ, அதே போல கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்து சொன்ன உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்பதை நமது இந்த உலக வாழ்க்கையில், நடைமுறை வாழ்க்கையில் வாழ்ந்து மற்றவர்களுக்கு உதாரணமாக நாம் இருக்க வேண்டும். அத்தகைய கிறிஸ்தவர்களாக வாழ இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். நாம் அனைவரும் நம்பிக்கை அறிக்கையை இணைந்து சொல்லுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாய் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார்.
வைத்தார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். இப்பொழுது நம்முடைய தேவைகளை, விண்ணப்பங்களை, மன்றாட்டுகளை இறைவனிடத்திலே எடுத்து சொல்லுவோம். என் ஆவியை உங்கள் மேல் பொழிவேன் என்று கூறிய அன்பான இறைவா, எம் திரு அவையை வழிநடத்த நீர் தேர்ந்தெடுத்த எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்கள் அனைவரையும் உமது ஆவியின் வல்லமையால் தொடர்ந்து ஆசீர்வதித்து தங்களின் பணிகளை மகிழ்வோடும் உற்சாகத்தோடும் செய்யும் ஆற்றல் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக அமைதிக்காக ஜெபிக்கிறோம். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரைப் போல நாடுகளுக்கிடையே அமைதி மற்றும் நல்லுறவுக்காக ஏங்கும் உம் மக்களாகி எம் அனைவர் மீதும் உமது இரக்கம் மிகுந்த பார்வையை பதித்தருளும். நாடுகளுக்கிடையே நடைபெறும் போர், வன்முறை செயல்கள் அனைத்தும் விரைவில் முடிவுக்கு வரவும், நாட்டு மக்கள் அடிப்படை தேவைகள் அனைத்தும் பெற்று பாதுகாப்போடு வாழும் வரம் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். இறைவா, போர், வன்முறை, விபத்து மற்றும் கொடிய நோயினால் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்கள் செய்த பாவங்கள், தீமைகள் அனைத்தையும் மன்னித்து உமது விண்ணக வீட்டில் சேர்த்திடவும், மேலும் இவர்களின் பிரிவால் வாடும் அனைவரின் துயரையும் நீக்கி நம்பிக்கையோடு வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல அருள் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லா தீவினைகளில் நின்றும் எம்மை காக்கும் இறைவா, இளையோர், இளம் பெண்களுக்காகவும் சிறுவர் சிறுமியருக்காகவும் ஜெபிக்கிறோம். கல்வி ஆண்டின் இறுதி காலங்களில் பயணிக்கும் இவர்கள் அனைவரும் தங்கள் தேர்வுகளை சிறந்த முறையில் எழுதி அதிக மதிப்பெண்களோடு வெற்றி பெறவும், வாழ்வில் வரும் சிறு துன்பங்கள், சோதனைகளை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு நலமோடு வாழ வரம் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிலை வாழ்வின் ஊற்றே எம் இறைவா, மாதா தொலைக்காட்சியின் வளர்ச்சி பணிக்காக அதில் பணியாற்றும் அருட்தந்தையர்கள், அருள் சகோதரிகள், பணியாளர்கள், ஜெப வீரர்கள், சந்தாதாரர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். நாங்கள் அனைவரும் எமது வாழ்வில் அடிமைப்பட்டிருக்கும் தீமையில் இருந்து விடுதலை பெற்று உமது உயிர்ப்பில் நம்பிக்கை கொண்டு வாழும் வரம் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்று சொன்னவரே, நாங்கள் இவ்வுலக வாழ்வில் இதை முழுமையாக நம்பி அதை மற்றவர்களுக்கு கடத்தும் ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக, அதை மற்றவர்களுக்கு செய்து காட்டும் கிறிஸ்தவர்களாக எங்களை வாழச் செய்தரலாம். இவைகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை
கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமுன் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமுன் பாதையிலே, நின் சித்தம் போலும் கரத்தால், நின் சித்தம் போலும் கரத்தால் நித்தம் வழி நடத்தும், நித்தம் வழி நடத்தும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். அன்புமிக்க சகோதரிகளே சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்தவ நம்பிக்கையின் படிப்பினையால் நீர் நிரப்பியுள்ள அடியார்களுக்கும் எங்களுக்கும் செவி சாய்த்தருளும். இப்பலியின் பயனாக இவர்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மெய்யான மனிதராகிய அவர் தம் நண்பர் லாசருக்காக கண்ணீர் விட்டு அழுதார். என்றுமுள்ள கடவுளாகிய அவர் லாசரை கல்லறையினின்று உயிர் பெற்றெழச் செய்தார். அவரே மனித இனத்தின் மேல் இரக்கம் கொண்டு தூய மறை நிகழ்வுகளால் எங்களை புதிய வாழ்வுக்கு இட்டுச் சென்றார். அவர் வழியாக மாண்புக்குரிய உம்மை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமகன் எக்காலத்தும் அக்களிக்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர்
கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையினத்திலிருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரின் அமைதியை ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தம் என்னை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கின்ற நாங்கள் அவருடைய உறுப்பினர்களாக என்றும் விளங்குவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் கொடையை எதிர்பார்க்கும்
உம் மக்களுக்கு ஆசி வழங்கியருளும். உமது தூண்டுதலால் தாங்கள் விரும்புவதை உமது வல்லன்மையால் அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறை அன்பினில் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. குணமாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, 12 வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, கரங்களை விரித்து கள்வனை போல் மரத்தினில் கண்டதனால், குணமாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.